ஓம் தனம் தருங்கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் தெய்வமாகிய காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாகவே இந்த சனிக்கிழமைகளிலே எந்த விதமான சுப காரியங்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது, சுபகாரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது என்பது எல்லோரும் அறிந்ததே. இந்த சனிக்கிழமையிலே கல்யாணம் செய்யக்கூடாது, குடிபூரல் செய்யக்கூடாது, வீட்டுக்கு அத்திவாரம் போடக்கூடாது, நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது, ஆலய கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, ஆலயத்திலே கும்பாபிஷேகத்துக்கான யாகம் ஆரம்பிக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது என்று அந்த எந்த சுபகாரியங்களும் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது, மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது, அவ்வாறு இந்த எண்ணெய் ஸ்நானம் செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையில் இவ்வாறு இந்த சனிக்கிழமை என்றதுமே பொதுவாக இந்த ஒவ்வொருவருக்கும் ஜாதக ரீதியாக அட்டமத்தி சனி, 7.5 நாட்டு சனி என்று இந்த சனி தோஷங்களையும் சொல்லிக்கொள்வார்கள். அவர் இந்த அட்டமத்தி சனி என்கிற பொழுது ஜாதக ரீதியாக சோதரர்கள் சொல்லுகின்ற ஜாதகத்திலே வருகின்ற 8ஆம் இடத்திலே சனி பகவான் வருகின்ற பொழுது இந்த அட்டமத்தி சனி என்பார்கள். அது மட்டுமில்லையா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் 3 பேராலே குடும்பத்திலே அட்டமத்தி சனி வந்து சேர்ந்து விடுமாம். இதை நான் சொல்லவில்லை, தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். யார் யார் அந்த 3 பேர்? குடும்பத்திலே இருக்கிற 3 பேரால் அட்டமத்தி சனி வந்துடுமாம், சனியினுடைய தோஷம் கிடைக்குமாம். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன். வீட்டிலே பிள்ளைகள், மூத்த பிள்ளை முதல் கொண்டு பிள்ளைகள் காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் என்றார். வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள், மூத்த பிள்ளை காலையில் எழும்பி நல்ல பாடங்களை படிக்க வேண்டும், தெய்வீக சிந்தனையோடு இருக்க வேண்டும், இறை பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும், வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அதிகாலையிலே நித்திரப்பாயிலே பெட் காஃபி குடிச்சிட்டு கையிறக்க தொலைபேசியை நோண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளை வீட்டிலே இருக்குமாயிருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனியாகும். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன். ஆலை எரி போன்ற அயலான் சாலமனை கட்டளிக்கும் மனையாள் இம்மூவர் தம கட்டமத்தி சனி என்றார். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி
இந்த சனிக்கிழமையிலே சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யுங்கள். நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளிச்சாத நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுங்கள். எல்லா தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.